வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அவர்கள் எழுதிய ஆயுள் தண்டனை அத்தியாயம் 23. என்ன ஆயிற்று? எங்கே எது தவறாகி போயிற்று? ஒரு ஆகாத்தியம், ஒரு தப்பான காரியம்? ஒன்றுமில்லை. அப்புறம் எப்படி? மாலை 5 மணி சுமாருக்கு இடுப்பிலும் வயிற்றிலும் லேசான வலி. 9க்கு அதுவே இன்னும் அதிகமாய் இரவு 11க்கு டாக்டர் வந்து பார்ப்பதற்குள் அதன் கதை முடிந்து விட்டிருந்தது. அபாஷனாரத்துக்கு பல காரணங்கள் இருக்கு. RH ஃபேக்டர் மாறி இருக்கலாம், ஹார்மோன் குறைபாடு இருக்கலாம், கர்ப்பப்பை இருந்த விதம் தப்பாக இருக்கலாம், VT/RL காரணமாக இருக்கலாம். எதுன்னு இப்போ எப்படி சொல்ல முடியும்? காரணத்தை டெஸ்ட் பண்ணித்தான் கண்டுபிடிக்கணும். சில பெண்களுக்கு இப்படி திடீர்னு கலைஞ்சு போகிறது உண்டு தான். 4 நாளில் உடம்பு கொஞ்சம் சரியானதும் கிளினிக்கு வாங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டாக்டர் நீளமாய் பேசிவிட்டு போய்விட்டார். ஆசைகளே இல்லாத மனசில் சின்னதாய் குழந்தையை பற்றின கனவுகள் தோன்றிவிட்டதால் சட்டென தேற்றிக்கொள்ள தெரியாமல் மோகனா தவித்துதான் போனாள். கண்கள் கலங்கி போயின. விழிகளில் பூத்தண்ணீர் கன்னத்தில் முத்துக்களாய் உருண்டன. 2 நாள்களுக்கு ஆஃபீஸுக்கு லீவ் போட்டுவிட்டு பரத் அவள் கூடவே இருந்தான். என்ன டார்லிங் இது? சின்ன குழந்தை மாதிரி. நாம் 2 பேரும் சின்னவா தான். அப்புறம் என்ன? கமான், சியரப் என்றான். சில்லிகேல், இப்போ என்ன நடந்துடுத்துன்னு நீ இத்தனை வேதனைப்படுற? எதுக்கும் அசையாத என் மோகனாவா இதுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கு டார்லிங் என்றான். அவள் முகத்தோடு முகம் வைத்து கொஞ்சினான், சமாதானம் செய்தான். கட்டிலை விட்டு முழுசாய் 4 நாள்கள் மோகனா இறங்க ஜெயமா இடம் கொடுக்கவில்லை. வீட்டு காரியங்கள் எக்கோட கெட்டு போகட்டும் என்று போட்டுவிட்டு சதா மோகனாவோடு அவள் அறையிலேயே குழந்தையுடன் இருந்தாள். தைரியமா இருமா, கடவுள் சோதனை பண்ணிட்டு தான் நல்லதை கொடுப்பார், மனசு வேதனைப்படாதே என்றாள். நீ கலங்கலாம், என் தேகம் ஆடி போகிறதம்மா, அழாதே. திருஷ்டி பரிகாரம் கழிச்சாச்சின்னு நான் என்னை தேத்திக்கிறேன். இங்கே பாரு, நீ அழுதா சந்தியாவும் ஒன்றும் புரியாமல் அழறா என்றாள். 4 நாள்களில் மோகனா சமாதானம் அடைந்து விட்டாள். உனக்கு சந்தியா இருக்கிறாளே, இன்னும் எதற்காக இன்னொன்னு என்று கடவுள் நினைத்து விட்டாரோ? அன்பான குடும்பத்தை ஏற்கனவே கெடுத்து விட்டேனே, அப்புறம் பேராசை எதற்கு என்று நினைக்கிறாரோ? உன் மனசு இன்னும் பக்குவப்படவில்லை, பொறுத்திரு என்கிறாரோ? சந்தியா என்னையே தன் அம்மாவாக நினைத்திருக்கையில் உடனடியாக என் வயிற்று குழந்தைக்கு நான் ஆசைப்பட்டது தவறுதானோ? தனக்குத்தானே யோசனை பண்ணிய பிறகு தெரிந்து போன மோகனா தன் பழைய விவேகத்தோடு நிதானத்தோடு அடுத்து வந்த நாள்களை கழிக்க முயன்றதை உணர்ந்த தினேஷில் பரத் அவளை புண்படுத்தாமல் இருப்பதில் விழிப்புடன் இருந்தான். ஆஃபீஸ் நேரம் தவிர மற்ற பொழுதை அவளுடனே கழித்தான். 4 நாள்கள் ஆகி அவளை வெளியில் அழைத்து போக அம்மா அனுமதித்ததும் காரில் டிரைவ் கூட்டி போனான். பீச்சில் வண்டியை நிறுத்திவிட்டு அவள் கையை தன் கையோடு சேர்த்து வைத்து கொண்டு உட்கார்ந்தான். கோவில்களுக்கு அழைத்து போனான். எல்லாம் சீக்கிரமா சரியா போயிடும் என்று அடிக்கடி முணுமுணுத்தான். மோகனாவுக்கு அபாஷன் ஆகி 20 நாள்கள் போல ஆன சமயத்தில் புது வருஷம் பிறந்தது. வருஷ பிறப்புக்கு முதல் நாள் ஆஃபீஸிலிருந்து திரும்பிய பரத் ஒரு சின்ன கவரை மோகனாவிடம் நீட்டினான். என்ன பரத், பாரேன். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பரத் என்று விலாசமிடப்பட்டிருந்த கவரை பிரித்தாள். புது வருஷ பிறப்பை கொண்டாடும் பார்ட்டிக்கு அழைப்புதல். தஸ்தூர் குரூப் ஆஃப் கம்பெனியின் விருந்தா? சக்கரவர்த்தி அண்ட் அசோசியேட்ஸில் வேலை பார்த்த நாள்களில் இந்த கம்பெனி சம்பந்தப்பட்ட ஃபைல்களை மோகனா பார்த்திருக்கிறாள். 12-13 கம்பெனிகளை கொண்ட நிறுவனம் அது. கப்பல் போக்குவரத்திலிருந்து டிராக்டர் உற்பத்தி வரை ஒரு துறை விடாமல் அசுரத்தனமாய் வளைத்து போட்டிருக்கும் பெரிய கம்பெனி. அதன் சேர்மன் தஸ்தூரை 1-2 முறைகள் மோகனா சந்தித்திருக்கிறாள். தாட்டியான சரீரம், 60க்கு கொஞ்சம் குறைந்த வயசு, வெள்ளை குறுந்தாடி, மேல்நாட்டு சூட், பைப், அட்டகாச சிரிப்பு, ஆள் பலே பணக்காரத்தனத்துடன் இருப்பார். சீனியர் பார்ட்னர் ரமணனுக்கு சிநேகிதர் என்ற முறையில் மட்டுமில்லாமல் வாடிக்கையாளர் என்ற தொடர்பும் கம்பெனியோடு உண்டு. அந்த தஸ்தூரா அனுப்பியிருக்கிறார். நாளைக்கு இதுக்கு நாம் போகணும் டார்லிங். பரத்தை நிமிர்ந்து பார்க்காமலேயே நானுமா என்றாள் மோகனா. இன்னைக்கு தஸ்தூரை ஃபோன் பண்ணி உன்னையும் கண்டிப்பாக அழிச்சுட்டு வரணும்னு சொன்னார் டார்லிங். நான் எதுக்கு பரத்?
எனக்கு வரணும் போலவே இல்லையே, வேணுமுன்னா நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்களேன். மோகனாவை நெருங்கி உட்கார்ந்து அவளை அணைத்து கொண்டான் பரத். தஸ்தூர் எத்தனை பெரிய மனுஷன்னு உனக்கு தெரியும், நமக்கு எத்தனை முக்கியமான கிளைண்ட்டுன்னு தெரியும். அவரே உன்னை கூப்பிட்டப்புறம் நீ வராட்டா நல்லா இருக்காது மோகனா, அவர் வருத்தப்படுவார். நீ வரலைன்னா நானும் போகிறதில்லை. நாளைக்கு ரமணன் வந்து சீனியர் பார்ட்னர்ஸ் எல்லாம் வருவா. ரொம்ப பெரிய பார்ட்டியாக இருக்கும், உனக்கு நிச்சயம் பிடிக்கும். நீ வந்து தான் ஆகணும். ரமணன் மற்றவாளோடலாம் அவள் பொண்டாட்டியும் வருவாளா? மிஸ்ஸஸ் ரமணன் எங்கேயுமே வரதில்லையே மோகனா, அந்த மாமி ரொம்ப மடி பழங்காலம். சிவராம் பொண்டாட்டி நிச்சயம் வருவா. எனக்கு வரணும் போல இல்லை பரத், ப்ளீஸ் என்னை விட்டுடுங்களேன். பதில் சொல்லாமல் பரத் மோகனாவை ஒரு நிமிஷம் வெறித்தான். அப்புறம் உன் இஷ்டம் என்பது போல தோள்களை குலுக்கியபடி எழுந்தான். அன்றிரவு பரத் கொஞ்சம் வீட்டேத்தியாக இருக்கிற மாதிரி மோகனாவுக்கு பட்டது. நான் வரவில்லை என்று சொன்னதில் வருத்தமா? தூங்குவதற்காக படுத்த கணவனின் அருகில் சென்று உட்கார்ந்தாள். நீ ட்ரிங்க் பண்ணாமல் இருக்கிறதா சத்தியம் பண்ணினா நான் வரேன். 12 மணி அடித்ததும் நாம் புறப்பட்டு வந்துடலாம்னா நான் வரேன் என்றால் மெதுவாக. அட அசட்டு பெண்ணே, இதற்காகவா வரமாட்டேன் என்றாய் என்கிற தினசில் கண்களை விரித்து அவளை பார்த்த பரத், ட்ரிங்க் இல்லாட்டா என்ன டார்லிங், சத்தியமா நான் குடிக்க மாட்டேன், ஓகே என்று சொல்லி அவள் உள்ளங்கையை வாயில் வைத்து முத்தமிட்டான். மறுநாள் இரவு 8 மணிக்கு மேல் பார்ட்டிக்கு கிளம்பினார்கள். உடம்பு சரியில்லாத பொண்ணு, ரொம்ப இழுத்தடிக்காத பரத் என்று அம்மா சொன்னதற்கு தலையாட்டி கொண்டே பரத் காரில் ஏறினான். தஸ்தூர் வீடு நுங்கம்பாக்கத்தில் இருந்தது. வீடு என்று அதை சொல்லக்கூடாது, மாளிகை. தோட்டத்து மரங்களும் வீட்டின் முகப்பும் நகைகள் அணிந்த மாதிரி வண்ண வண்ண விளக்குகளில் மின்னின. தோட்டத்தில், புல்வெளியில், வராந்தாவில், உள்கூடங்களில் என்று எங்கு பார்த்தாலும் பணக்காரர்கள், பெரிய பணக்காரர்கள், மகா பெரிய பணக்காரர்கள். தஸ்தூர் வாசலிலேயே நின்று இவர்களை வரவேற்றார். ஏன் லேற்று என்றவர் பரத்தை தழுவி கொண்டார். மோகனாவின் கைகளை பிடித்து குலுக்கி, குட் ஈவினிங் மை டியர், ஹவ் ஆர் யூ, யூ லுக் பியூட்டிஃபுல் என்றார். மோகனா சிரித்து ஃபைன் தேங்க்யூ என்றதும் தோட்டத்துக்கு இவங்களை அழைச்சிட்டு போய் என்று பக்கத்தில் இருந்த ஆளை ஏவினார் தஸ்தூர். புல்வெளியில் கூட்டமாய் விருந்தாளிகள் குழுமியிருந்தனர். இதமான இசை. தூரத்தில் ரமணன், பக்கத்தில் ஷாம். அங்கும் இங்குமாய் தெரிந்த முகங்கள். வெள்ளை சீருடை அணிந்த பணியால் மதுபானங்கள் நிறைந்த தட்டை பரத்தின் முன் நீட்டினான். மோகனாவை நிமிர்ந்து பார்த்த பரத் தயக்கத்துடன், வேண்டாப்பா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா என்றான். மறு நிமிஷம் அன்னாசி ரசம் வந்தது. பரத் கையில் கிளாஸை எடுத்த கணத்தில் ஷாம் கிட்டத்தில் வந்தான். ஹேய் பரத், என்ன இது, பைனாப்பிள் ஜூஸா? உனக்கு என்னாச்சு? பரத் பதில் சொல்லாமல் அசட்டு சிரிப்புடன் நின்றான். ரமணன் இன்னும் தெரிந்த ஓரிருவர் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். என்ன பரத், ஏதாவது விரதமா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. பரத் நம்பாசியோட மோகனாவை நிமிர்ந்து பார்த்தான். அவளை எதுக்கு பார்க்குற பரத்? என்னமோ அவள் உத்தரவுக்காக நீ காத்துட்டுருக்கிற மாதிரி. இந்த வேஷமெல்லாம் வேண்டாம். நண்பர்கள் ரமணன் நடித்த ஜோக்கிற்கு சிரித்தனர். என்ன ஜோக், எனக்கும் சொல்லுங்க. தஸ்தூர் வந்து சேர்ந்து கொண்டார். பரத் பைனாப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு இருக்கான். அப்படியா? கண்களை விரித்து கொண்டு பரத்தை பார்த்த தஸ்தூர் அவன் கையில் இருந்த கிளாஸை சுவாதீனத்துடன் பிடுங்கினார். பேரர் என்று பணியாளை அழைத்தார். ஸ்காட்ச் கிளாஸ் இரண்டையும் எடுத்து ஒன்றை அவனிடம் கொடுத்து இன்னொன்றை நீட்டி சியர்ஸ் என்றார். இனியும் எப்படி வேண்டாம் என்பது மோகனா இருந்த திசையை பார்க்காமல் பரத் சியர்ஸ் என்றான். குடித்தான். 2 நிமிஷம் அந்த கூட்டத்தில் நின்ற தஸ்தூர் மோகனாவின் கையை பற்றி, கமான் யங் லேடி, தெரியாத விருந்தாளிகளை உனக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். இன்னைக்கு பூரா உன் அழகான கம்பெனி எனக்கு தான். பரத் ஒன்றும் சொல்ல மாட்டான் என்று சொல்லியபடி கிளம்பினார். அடுத்த அரை மணியில் மோகனா யாரையோ சந்தித்தாள். பரத் எங்கே என்று பார்வையால் துழாவின போது ஒவ்வொரு முறையும் கையில் ஒரு முழு கிளாஸுடன் பரத் தன்னை மறந்து யாருடனோ சம்பாஷணையில் ஈடுபட்டிருப்பது புரிந்தது. புது வருஷம் பிறந்த பிறகுதான் விருந்து. அதுவரை மது, இசை, நடனம், லக்கி டிப், ஹவுசி விளையாட்டுகள், பரிசுகள், சிரிப்பு, போதை, சந்தோஷம். 11:45 ஆனதும் விருந்தாளிகள் பரபரப்படைந்தார்கள். செத்து போகும் வருஷத்துக்கு டாட்டா சொல்லவும் பிறக்கு போவதை வாழ்த்தவும் தயாரானார்கள். பரத் எங்கே? தேடிய வரைக்கும் மோகனாவுக்கு தெரியவில்லை. 100 பேர்கள் இருக்கும் கூட்டத்தில் எங்கே போனார்? ஹலோ, தஸ்தூர் யாரையோ வரவேற்பது புரிந்தது. மோகனா திரும்பினாள். கிரி, கடவுளே,
இவன் எங்கிருந்து வந்தான்? ஏன் இவ்வளவு லேட்டு? இன்னொரு பார்ட்டிக்கு போக வேண்டியிருந்தது. வா, ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கோ. இது மோகனா, இது கிரி. பரத் எங்கே என்கிற தினசில் புருவத்தை உயர்த்தின. கிரி கிட்டத்தில் அவன் இல்லை என்பதை புரிந்தது போல ஹலோ மோனா என்றான். மென்மையாய் இழுத்து விளக்குகள் அணைந்தன. ஹாப்பி நியூ இயர். இந்த நிமிஷம் பார்த்து இந்த கிரி ஏன் வந்தான்? பரத் எங்கே? அவருக்கு கிரியை என் அருகில் பார்த்தால் என்ன நினைப்பார்? இருட்டில் தஸ்தூருக்கும் கிரிக்கும் நடுவில் நின்று கொண்டிருந்த மோகனாவினுள் விவரிக்க தெரியாத பயம் கொப்பளமாய் வெடித்தது. அத்தியாயம் 24. நான் கேட்க நீ பேசாமல் இருந்தா என்ன அர்த்தம்? திமிரா? கொண்டையிலிருந்து பின்களை எடுத்து மேஜை மேல் வைத்த மோகனா ஆயாசத்துடன் திரும்பினாள். பரத் இப்படி கேட்பது 3வது முறை. ஏற்கனவே 2 தடவைகள் கேட்டபோது மௌனமாய் இருந்த தினசில் இப்போது இருக்க முடியவில்லை. ஆல்ரைட், என்ன சொல்லணும் பரத்? என்ன நடந்ததுன்னு சொல்லு. எங்க? புரியாத மாதிரி நடிக்காதே மோகனா. அங்கதான் அந்த இருட்டில் என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கலை பரத். லயர், யூ பிளட்டி லயர். பொய் சொல்லாதே, எனக்கு பிடிக்காது. ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு மேல் இருந்த கண்ணாடியில் தெரிந்த பரத்தின் பிம்பத்தில் காணப்பட்ட முரட்டுத்தனம் மோகனாவின் வயிற்றில் சிலிர்ப்பை உண்டாக்கியது. சொல்லு, என்ன நடந்தது? மோகனா திரும்பி அவனை வெறித்து பார்த்தாள். ஒன்றும் நடக்கலைன்னா உங்களுக்கு ஏன் நம்பிக்கை வரலை பரத்? சத்தியமாக சொல்கிறேன், ஒன்றுமே நடக்கலை. உன் சத்தியத்தை தூக்கி உடைப்பிலே போடு. இந்த இருட்டில் ஒன்றுமே நடக்கலைன்னு என்னை நம்ப சொல்கிறியா? அதுக்கு வேற ஆளை பாரு. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். குனிந்து இரு கைகளிலும் முகத்தை பதித்து கொண்ட மோகனாவுக்கு சே என்றிருந்தது. கிரியை கண்டதுமே இன்றைக்கு என்னவோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று மனசு பயந்தது சரியாகிவிட்டது என்று தோன்றியது. 12 மணிக்கு புது வருஷம் பிறந்து விளக்குகள் அணைந்து மீண்டும் எரிந்த பின் தனக்கு ஒரு பக்கம் தஸ்தூரும் மறுபக்கம் கிரியும் நெருக்கமாய் இருப்பதையும் சற்று தள்ளி குத்திட்ட பார்வையுடன் பரத் நிற்பதையும் கண்ட மோகனாவுக்கு பகீர் என்றது நிஜம்தான். அந்த பகீர் வீணாக எழவில்லை. கையில் கிளாஸுடன் அருகில் வந்த பரத் கிரியை முறைத்தான். மோகனாவை பார்த்து போலாம், கிளம்பு என்று அதட்டினான். கிளம்பிவிட்டான். சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று யாரோ தடுத்ததை காதில் வாங்காமல் மோகனாவுடன் காரில் அமர்ந்து கிளம்பி அதை அதிவேகமாக மோகனா பயந்து போகும் அளவுக்கு செலுத்தியவன் அடிக்குரலில், உன் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுலே உனக்கு சந்தோஷமாக இருந்திருக்குமே, என்ன நடந்ததுன்னு சொல்லு என்றான். மோகனா பதில் ஏதும் பேசவில்லை. கார் வீட்டை அடைந்து நின்றது. வேகமாய் இறங்கி உள்ளே நுழைந்து மாடிப்படிகளில் மோகனா ஏறிய நிமிஷத்தில் நியாயமில்லாது அவசரத்துடன் அவளை எட்டி பிடித்த பரத் மறுபடி சற்று முன்பு கேட்டதையே கேட்டான். மௌனமாய் படிகளை கடந்த அறைக்குள் புகுந்து கையை முறுக்கி தன்னை அவன் பிடியிலிருந்து விடுவித்து கொண்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் மோகனா உட்கார்ந்ததும் 3வது முறையாக மீண்டும் பரத் தன் கேள்வியை எழுப்பின சமயத்தில் அவன் குரலில் கோபம் ஏகமாய் கூடியிருந்தது. மனசின் வேதனை சலிப்போடு உடம்பின் அலுப்பும் சேர்ந்து கொள்ள மோகனா கைகளில் புதைத்திருந்த முகத்தை நிமிர்த்தி கணவனை பார்த்தாள். சாப்பிடாமல் வெறும் வயிற்றோடு மது அருந்தியதில் போதை வழக்கத்தை விட இன்று அதிகமாகவே இருக்கிறதோ? நடந்ததை விவேகத்தோடு அணுகும் நிதானம் இல்லாதவரை இப்போது எப்படி சமாளிக்க வேண்டும்? குழந்தையை சமாதானம் செய்கிற ரீதியில் ஏதையாவது சொல்லி சரி கட்டி முதலில் இவரை கொஞ்சம் சாப்பிட செய்து தூங்க பண்ணிவிட வேண்டுமா? கேட்கறது காதில் வேலை. என்ன பேசினான் அந்த அயோக்கிய ராஸ்கல் உன்னோடு? சொல்லு. ஒன்றும் பேசலை பரத், ப்ளீஸ், சொன்னால் கேளுங்க. தஸ்தூரோட நான் நின்றுக்கிறப்போ 12 அடிக்கு 5 நிமிஷம் இருக்கிறச்சேதான் கிரி வந்தான். எங்களை தஸ்தூர் அறிமுகப்படுத்தினார். அலோன்னு சொல்கிறதுக்குள்ளே அணைஞ்சு போன விளக்கு திரும்ப 2 நிமிஷத்திலே வந்துடுச்சு. நாங்கள் 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசலை. நம்புங்கோ. பொய், சுத்த பொய். நான் நம்ப மாட்டேன். அவன் உன் கையை பிடிச்சிருந்ததை நான் பார்த்தேனே. மோகனா கொஞ்சம் யோசித்தாள். கிரி என் கையை பிடித்தானா? கையை பிடித்தது தஸ்தூர் தானே. ஒருவேளை ஹாப்பி நியூ இயர் என்று சொல்ல கையை பற்றினானோ? அந்த அமர்க்கலத்தில் ஒன்றுமே தெளிவாக ஞாபகமில்லையே. பரத் எழுந்து கிட்டத்தில் வந்தான். முரட்டுத்தனமாய் அவள் தோள்களை அழுந்த பிடித்தான். சொல்லு, உன் கையை அவன் பிடித்தான். அப்புறம்? முகத்துக்கு வெகு அருகாமையில் பரத்தின் முகம் இருக்க உஷ்ணமான விஸ்கி சுவாசம் கன்னத்தில் அடிக்க மோகனா சின்ன சுளிப்புடன் பின்னுக்கு நகர்ந்து கொண்டாள். ஏன் பிடிக்கலையா?
நான் கிட்ட வந்தா பிடிக்கலையா? நீங்கள் இன்னைக்கு ரொம்ப குடிச்சிட்டேல் பரத். யோ ஸ்டிங். தழிய விடாமல் பரத் சீண்டுவது துன்பத்தை தர எரிச்சலோடு மோகனா பேசினாள். ஹா ஐ ஸ்டிங். கிரி எப்படி? அவன் வாசனை அவனத்தானா? இன்னது பேசுகிறோம் என்று உணர்வில்லாமல் பேசும் அளவுக்கு பரத் குடித்திருக்கிறார். இப்போது பேசாமல் இருப்பதுதான் நல்லது. பேசிக்கொண்டே போனால் எத்தனை நாழிகைக்கு தான் என்னாலும் சும்மா கேட்டுக்கொண்டிருக்க முடியும்? தன்னை பற்றி இருந்த பரத்தின் கரங்களை உதறி தள்ளிவிட்டு மோகனா எழுந்தாள். இனி உங்களோடு பேசிக்கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை என்கிற தினசில் அவனை உற்று பார்த்தாள். 2 அடி நகர்ந்து பாத்ரூமுக்குள் நுழைய போனாள். தோளிலிருந்து தொங்கிய புடவை தலைப்பை இழுத்து பிடித்து அவளை நிறுத்தின பரத் அவளை சுவரோடு அழுந்த இருத்தி இப்படி அப்படி நகர முடியாதபடி 2 பக்கமும் கைகளை ஊன்றிக்கொண்டான். பரத்தின் முரட்டுத்தனமும் அடாவடித்தனமும் கொஞ்சமும் பிடிக்காமல் மனசு விரைக்க தொடங்கிவிட்டதை உணர்ந்து மோகனா கண்களை மூடிக்கொண்டாள். தன்னிடம் வகையாய் மாட்டிக்கொண்டவளின் அவஸ்தையை ரசிப்பது போல பரத் சிரித்தான். பிறகு சற்றென்று குடிந்து வலிக்க அவள் உதடுகளில் அழுந்த முத்தமிட்டான். மோகனா திமறினாள். விடுங்கோ பரத், என்னை தனியா விடுங்கோ. வார்த்தைகள் முழுசாய் வெளியில் வராமல் பரத்தின் உதடுகளின் அழுத்தத்தில் உடைந்து போயின. தன் பலத்து திரட்டி 2 கைகளையும் பரத்தின் மார்பில் பதித்து அவனை நெட்டி தள்ளினாள். பரத்தின் முரட்டுத்தனத்தால் உதட்டோரத்தில் ரத்தம் கசிவது புரிந்தது. ஏகமா குடிச்சிருக்கேள். குடிவெறியிலே என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோம்னு கூட உங்களுக்கு புரியலை. பரத் கோணலாய் சிரித்தான். நான் குடிவெறியில் நடந்துக்கலை மோகனா. உனக்குத்தான் கிரி கிஸ் பண்ணினப்புறம் நான் பண்ணுறது பிடிக்கலை. அவன் கிஸ் பண்ணினான் இல்லையா? கடவுளே, பரத், என் பரத்தா இத்தனை கேவலமாய் பேசுகிறார்? ஓ ஸ்டாப் இட். இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்லை? இத்தனை அசிங்கமா உங்களால் எப்படி பரத் நினைக்க முடியாது? கோபத்தோடு சீறின மோகனாவின் கண்களில் முத்துக்கள் பளபளக்க தொடங்கிவிட்டன. நீ அசிங்கமாக நடந்ததை விடவா நான் அசிங்கமாக பேசிட்டேன்? இனிமேல் என்னால் தாங்க முடியாது என்பது போல் கட்டிலில் உட்கார்ந்து மோகனா விசிக்க தொடங்கினாள். அந்த அவஸ்தையையும் கண்ணீரும் சரியான நீலித்தனமாய் தோன்ற பரத் உறக்க கத்தினான். கிரியை பார்த்த உடனே அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருக்க வேண்டியது தானே? நியாயமா நீ அதைத்தானே பண்ணியிருக்கணும். அப்படி செய்யாமல் அங்கேயே நின்று இருட்டிலே கண்டபடி நடந்ததும் இல்லாமல் என்னை பார்த்து அசிங்கமாக பேசாதீங்கன்னு சொல்கிற. ஹவு டேர் யூ? பரத்தின் குரல் அந்த ராத்திரி பொழுதில் ரொம்ப உயர்ந்து ஒலிப்பதாய் தோன்ற மோகனா தலையை தூக்கினாள். ஏன் கத்திரையில் பரத்? கீழே இருக்கிற அம்மாவுக்கு இதெல்லாம் கேட்கணுமா? ப்ளீஸ், போதுமே. கேட்டா என்ன? நன்னா கேட்கட்டும். தலையில வச்சுட்டு கூத்தாடுற மாட்டு பொண்ணோட யோக்கியதை அம்மாவுக்கு நல்லா தெரியட்டும். நாயை குளிப்பாட்டி நடுகாலில் வச்ச கதை உன் விஷயத்திலே சரியாயிடுது. அப்புறம் பேச்சு என்ன? அழுகை என்ன? நாய் என்று சொல்லும் அளவுக்கா பரத் தாழ்ந்து போய்விட்டார்? இந்த படிப்பும் குடும்பமும் வேலையும் அந்தஸ்தும் வெறும் வெளிப்பூச்சிதானா? உள்ளுக்குள் இந்த அழுகலா, நாற்றமா? விவசாய இல்லாமல் பரத் பேசும் பேச்சுக்களை கேட்டுக்கொள்ள எனக்கு என்ன விதி? அவர் என் கணவர் என்பதற்காகவா? முடியாது, நான் மாட்டேன். பல வருஷங்களாய் தனக்கென்று சுதந்திரத்துடன் வாழ்ந்து பழகிவிட்ட மனசு இனி அடங்க மாட்டேன் என்று ஆர்ப்பரிக்க தொடங்கியது. என்னை இவ்வளோ மட்டமானவளா உங்கள் அடி மனசில் நினைக்கிறப்ப நான் சொல்கிறது எதுவுமே உங்களுக்கு நம்பிக்கை வராதப்போ நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிட்டதே பெரிய தப்பு பரத். ஆமாம், தப்பு தான். பெரிய தப்பு பண்ணிட்டேன். நிம்மதியாக இருந்த என் வாழ்க்கையை நீ வந்து குழப்பிட்ட. நளினி இருந்த இடத்தை நீ வந்து அசுத்தப்படுத்திட்டே. போதை ரொம்ப அதிகமாக இருந்ததால் குழறி பேசின பரத் திடீரென்று அழத் தொடங்கினான். அந்த அழுகை நிற்காமலேயே விருந்து உடையை கழிட்டாமலேயே படுக்கையில் குறுக்காக விழுந்தான். தப்பு பண்ணிட்டேன். இனிமே ஆயுஷுக்கு உன்னோட நான் வேதனைப்பட்டாகணுமா? கடவுளே, என்னை காப்பாத்து. இத்தனை பெரிய தண்டனை கிடைக்க நான் என்ன பாவம் பண்ணினேன்? கூப்பிடப்படுத்தவாறு வாய்விட்டு அரற்றுபவனை காண்கையில் மோகனாவுக்கு தன் கண்களையே நம்ப முடியாமல் போயிற்று. இது பரத் தானா? சத்தியமாய் பரத் தானா? அழுகையும் புலம்பலும் நாடக வசனமுமாய் என்ன இதெல்லாம்? இப்படி கூட ஒரு மனுஷனுக்குள் இன்னொரு மனுஷன் ஒளிந்து கொண்டு ஆட்டி வைக்க முடியும்? சில நிமிஷங்களில் புலம்பல் அடங்கி போனவனாய் மயக்கத்துடன் பரத் கண்களை திறந்து மோகனாவை பார்த்தான்.
உனக்கு அபார்ஷன் ஆனதை நினச்சி இந்த நிமிஷம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மோகனா. ஏன்னா உங்கள் அம்மா புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தனோடு ஓடி வந்தவ. ஊரும் உலகமும் அவளை தேவடியான்னு தானே சொல்லித்து நீ டெல்லி புகழ் கால்கள் கல்யாணமாகி என்னோடு வாழறப்பவே உன் தெருநாய் குணத்தை காட்டிட்ட. இந்த விபச்சார புத்தி உங்கள் ஆற்றுலே பரம்பரையாக வருது போல இருக்கு. முதல்ல உங்கள் அம்மா, அப்புறம் நீ. உனக்கு அபார்ஷன் ஆகாமல் அது ஒரு பொண்ணாக பிறந்திருந்ததுன்னா கடவுளே, நிச்சயம் அதுவும் உங்களை மாதிரி தான் இருந்திருக்கும் இல்லை? அதே ரத்தம் தானே. நல்ல வேலை, நல்ல வேலை. கடைசி வார்த்தைகள் சப்தம் குறைந்தவையாய் வெளிப்பட சரியாய் ஒரு நிமிஷத்துக்குள் மயக்க ராட்சச நாளை பிடித்து அமுக்க பரத் தன் நினைவில்லாத உறக்கத்தில் ஆழ்ந்து போனான். ரொம்ப நேரத்துக்கு அந்த வார்த்தைகள் உண்டாக்கிய வழியில் மோகனா ஜடமாய் உட்கார்ந்திருந்தாள். என்ன வார்த்தை சொல்லிவிட்டார்? ஒன்றுமே நடக்காத போது குடிமாயையில் தானே எதையோ கற்பனை பண்ணி கொண்டு விட்டு என்ன வார்த்தை சொல்லிவிட்டார்? என்ன சொன்னார்? நாங்கள் விபசாரி வம்சம் என்றா, ஒரே விபசாரி ரத்தம் ஓடுகிறது என்றா, உன் அம்மா ஒரு நடத்தை கெட்டவள், நீ புகழ் பெற்ற கால்கள் என்றா. என்ன சொன்னார்? உனக்கு ஒரு பெண் பிறந்தால் நிச்சயமாய் அவளும் ஒரு விபசாரியாய்தான் இருப்பாள் என்றா. என்னதான் குடிவெறி என்றாலும் இந்த வார்த்தையை ஒரு கணவன் சொல்லலாமா? அப்புறம் அவன் மனுஷன் தானா? அழுகையை மறந்து மனசும் உடம்பும் விரைத்து போனதில் அப்படியே மோகனா விடியும் வரை ஸ்தம்பித்திருந்தாள். மோகனா என்று ஜெயமாவும் அம்மா என்று சந்தியாவும் அழைத்து மெல்லியதாய் கதவை தட்டின போது கூட எழுந்து போய் கதவை திறக்காமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். பரத் கண் விழிப்பதற்காகவும் ஐயோ என்ன பேச்சு பேசிட்டேன் டார்லிங், மன்னிச்சிடு என்று மனமுருக வேண்ட போவதற்காகவும் காத்திருக்கிற மாதிரி படுக்கையிலே உட்கார்ந்திருந்தாள். 9 மணி அளவில் பரத் கண்ணை விழித்தான். தலை கல்லாய் கனத்தது. ஒன்றும் புரியாத ஒரு மசமசப்பு. கண்களை பிரித்து பார்த்தபோது வெளுத்து இறுகிய முகத்தோடு மோகனா அமர்ந்திருப்பது புரிய கண்களை திரும்ப மூடிக்கொண்டான். நேற்று நிறைய குடித்து விட்டேனா? வழக்கம் போல தப்பா ஏதாவது பேசிவிட்டேனா? பிரயத்தனப்பட்டு யோசித்தவனுக்கு புது வருஷ இருட்டும் மறுபடியும் விளக்கு வந்த போது கிரி மோகனாவின் அருகில் நின்றதும் தான் வீட்டுக்கு வந்து என்ன நடந்தது என்று கோபமாய் கேட்டதும் ஞாபகத்துக்கு வந்தன. கடைசியாய் நாக்கில் நரம்பில்லாமல் பேசிய பேச்சுக்கள் ஏனோ அந்த நிமிஷம் நினைப்பில் தலை காட்ட மறுத்ததால் இவள் தப்பாக நடந்து கொண்டாள். நான் கோபித்து கொண்டேன். எதற்காக வருத்தப்படுவானேன் என்று சமாதானம் இதயத்தை தட்டி கொடுக்க ஒவ்வொரு தடவையும் ஏன் நான் விழுந்தெடுத்து கொண்டு சாரி சொல்ல வேண்டும், இந்த முறை சொல்ல போவதில்லை என்று அவனுடைய ஆணாதிக்க மனப்பான்மை முணுமுணுக்க பரத் எழுந்து குளித்தான். ட்ரெஸ் பண்ணி கொண்டான். மோகனாவை லட்சியமே செய்யாமல் கீழே போய் அம்மாவிடம் சொல்லி கொண்டு ஆஃபீஸுக்கு புறப்பட்டு போனான். அந்த நான் ஆண் மகன், என்ன வேண்டுமானாலும் செய்வேன், எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்வேன், நீ பெண், அனுசரித்துதான் போக வேண்டும் என்ற நடத்தை நெஞ்சை பிராண்டிய பிராண்டலில் அன்று மாலை பரத் வீடு திரும்புவதற்குள் சந்தியாவை தூக்கி கொண்டு மோகனா வீட்டை விட்டு போய்விட்டிருந்தாள்.